ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 17வது சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். தாவீதுக்கு அநேகம் எதிரிகள் காணப்பட்டார்கள். ஒவ்வொரு காலங்களிலும் அவர்கள் வெவ்வேறு விதமாக தாவீதுக்கு தீங்கிழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு கட்டத்திலே தாவீதினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளையே அவர்கள் பிடித்து கொண்டு அதை அவருக்கு எதிராக திருப்பி விடும்படி அவர் மேல் நோக்கமுள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியிருந்தது. அதை மனதில் வைத்து இந்த சங்கீதம் பாடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நாம் வாசித்த இந்த வசனம் அதை மையப்படுத்தித்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று தன்னுடைய வாழ்க்கையையே கர்த்தரிடத்தில் முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கின்றார். மனுஷர்கள் நமக்கு தீங்கிழைக்க முற்படும் போதும் அதற்கான வாய்ப்புக்காக எதிர்பார்த்திருக்கின்ற போதும் தேவனுடைய வழிகளில் நாம் ஸ்திரத்தன்மையோடு நின்று கொண்டிருப்போமானால் மட்டுமே நாம் பாதுகாக்கப்படுகிறதற்கு முடியும். சொந்த யோசனைகளின் வழிகளில் நாம் நிற்போமானால் எப்போது வேண்டுமானாலும் அவர்கள் தங்கள் தீமையான காரியங்களை நம்மில் நிறைவேற்றிவிட முடியும். தாவீது ஏன் தன்னை கர்த்தருடைய வழிகளில் ஸ்திரப்படுத்தப்படும்படி ஒப்பு கொடுத்தார் என்றால், அவருடைய காலடிகள் வழுவிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய சிந்தனைகள், செயல்பாடுகள் சறுக்கலான நிலையில் போய்விடுமானால் எதிரிகள் கைகளில் நாம் அகப்பட்டு விடுவோம். அப்படி ஒரு நிலை நமக்கு வராமல் இருக்க வேண்டுமானால் நம்முடைய வழிகளும் சரியா இருக்க வேண்டும். நம்முடைய காலடி வைக்கிறதின் உறுதித்தன்மையும் சரியா இருக்க வேண்டும். இது இரண்டும் ஒன்று போல தாவீதுக்கு இருந்தபடியினால் அவர் பாதுகாக்கப்பட்டார். ஆகவே இந்த காலை வேளையிலே நாமும் தேவனுடைய வழிகளில் நிற்போம். நம்முடைய காலடிகள் ஸ்திரத்தன்மை உள்ளதாக அவர் பார்த்து கொள்வார். சொந்த வழிகளிலும் முயற்சிகளிலும் நின்றால் எப்போதும் தடுமாற்றங்கள் நமக்கு வந்துவிடும். கர்த்தருடைய வழிகள் தடுமாறுவதும் இல்லை, அங்கே நீதிமான் விழுந்து விடுகிறதும் இல்லை. உறுதியான நடைகளோடு கர்த்தருடைய வழியில் வெற்றியாய் முன்னேறி செல்ல ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஆதரித்து நடத்துவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உம்முடைய வழிகளில் எங்களை நடத்தும்படி உம்முடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுடைய காலடிகள் ஒருபோதும் வழுவாதபடிக்கு நீரே பாதுகாக்க வல்லமை உள்ளவர். எங்களுடைய சுயபலத்தால் அது முடியாது. உம்முடைய வழிகளில் உம்முடைய பலத்தினால் எங்களை அப்படி நிலைநிறுத்தி அருளும்படி அர்ப்பணிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.